அன்பு மிதுன ராசி நேயர்களே, மிக அற்புதமான மாதம். 75% வெற்றியை தரக்கூடிய மாதம். ஆனால் இந்த மாதத்தில் 2 விஷயங்கள், இந்த கிரக சாரங்கள், கிரகங்கள் நகர்வது. சூரிய பகவான் ராஜா, அவர் இப்பொழுது 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 12ஆம் இடம் உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அல்லது உங்களுடைய அயன சயன ஸ்தானத்தை சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அல்லது வீண் விரயங்களை காண்பிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், அந்த சூரிய பகவான், அதாவது அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்குள், இந்த ஆனி மாதம் என்று சொல்லும்போது அவர் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அவர் ராசிக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சில அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அப்போ முதல் பாதி, 2ஆம் பாதி, ஜூன் 15 தேதி வரை ஒரு விஷயமும் 15ஆம் தேதிக்கு மேல் ஒரு விஷயங்களும் நடைபெறப் போகிறது. அது என்ன நடைபெறப் போகிறது? முதல் பாதியில் உங்களுடைய கடன்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், வெளியிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள், வம்பு வழக்குகள், இவை அனைத்தையும் உங்களுக்கு சூரிய பகவான் காண்பித்து கொடுக்க போகிறார். அப்போ இந்த வம்பு வழக்குகளை எவ்வாறு கையாள்வது, அதை நாம் எவ்வாறு சாமர்த்தியமாக செயல்படுவதுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சூரிய பகவான் சொல்கிறார். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டிற்கு சிலர் படிப்பதற்காகவோ அல்லது விசாவுக்காகவோ நிறைய நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அல்லது அந்த செய்தியை நாம் எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி சூரிய பகவான் காண்பித்து கொடுக்க போகிறார். 15 தேதிக்கு மேல் நீங்கள் யார்? இப்போ ஏற்கனவே வம்பு வழக்குகள்லாம் இருக்குது, கடன் இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கும், அந்த பணம் வராமல் இருக்கும். ஸோ இதற்கான வழிகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதற்கான செயலில் இறங்க போகிறீங்க. அந்த செயலில் இறங்கும் பொழுது நீங்கள் யார் என்பதை சூரிய பகவான் காண்பித்து கொடுக்க போகிறார். அப்போ உங்களுடைய செயல்திறன் எவ்வாறு இருக்க போகிறது, நீங்கள் எந்த இடத்தில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த படிப்பினையை சூரிய பகவான் தருவார். அந்த படிப்பினை தகுந்தாற்போல் நீங்கள் சென்றால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்தையும் இரட்டைத்தன்மையாக யோசிப்பது, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சமாதானம் இல்லாமல், அல்லது ஒரு பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவது, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறீங்க, இது போல் மாற்றி மாற்றி பேசுவது, இதெல்லாம் எதிராளிகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது. அதில் நீங்கள் மாறணும். அப்படி நீங்கள் எதிராளிக்கு நீங்கள் குழப்பத்தை தரும் பொழுது, எதிராளியால் ஒரு நிலையான விஷயத்திற்கு வர முடியவில்லை. இது கணவன் மனைவி ஆகட்டும், உங்களுடைய பார்ட்னர் ஆகட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 8ஆம் தேதிக்கு மேலே அழகாக பேசுவீங்க, சாமர்த்தியமாக பேசுவீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவீங்க, அறிவு கூர்மையாக பேசுவீங்க. அப்போது ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பணம் வருதா அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்போது நம்மளுக்கு ஒரு செயல்பாடுகள் இல்லை. அப்போ நம்மளுக்கு யார் அறிவுகளை தருவார்? நமக்கு யாராவது ஒருத்தங்க அறிவு கொடுக்கணும். நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் யாராவது ஒருத்தங்கள் அறிவு தரணும். அந்த அறிவை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எதிராளி, அவர்களுடைய குடும்பம், அல்லது இப்படி சொல்லப்போனால் உங்கள் கணவனோ மனைவியோ அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருப்பார்கள். அங்கே தான் நீங்கள் யோசித்து செயல்படணும். அவங்களுடைய என்ன அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க, அந்த அட்வைஸை வாங்கிக்கோங்க. அதன்படி நீங்கள் செயல்படுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணம் வரும். இந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அவர்னால உங்களுக்கு ஒரு பாதி விஷயம் சக்ஸஸை கொடுத்துட்றார். குரு பகவான் அவர்னால உங்களுக்கு ஒரு 50% வெற்றி கிடைக்கப் போகிறது. அப்போது சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போது 10ஆம் இடத்திலிருந்து அந்த 4ஆம் இடத்தை அவர் பார்வையிடும் பொழுது, இங்கே தான் நம்மளுடைய சுகஸ்தானம் அடிப்படுது. அதாவது அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு சேலஞ்சஸ் வருது.
ஏன் சேலஞ்சஸ் வருது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த அயன சயன சுகம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதபடி இருக்கும். சிலர் தூங்குவாங்க, தூக்கம் வராது, புரண்டு பிறண்டு படுப்பாங்க. இல்லது சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வது, அலுவல் விஷயமாகவோ, இந்த வேலை தொழில் விஷயமாகவோ, அல்லது கோர்ட் கேஸ் விஷயமாகவோ வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு சிறிய கேப் வருது பார்த்தீங்களா? அந்த பெட் கம்ஃபர்ட் அந்த இடத்துல கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது பணம் வரும் வழி, இந்த பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் இழப்பதற்கு ரெடியாக இருக்கணும். சுகத்தையும் பார்த்துட்டு பணத்தையும் பார்த்தா அங்கே கிடைக்காது. அங்கே தான் ஒரு சேலஞ்சஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமாக சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் இடம் கர்மஸ்தானம். நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக வேலை செஞ்சு சில காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக சில விஷயங்களை செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு திடீர் லாபத்தை கொண்டு வந்து தரப்போகிறார். நேரம் பார்த்து உங்களுடைய எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள். மிக அற்புதமான மாதம். கிட்டத்தட்ட 75% வெற்றி கிடைக்கும். 25% கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளை பன்மடங்கு நீங்கள் உயர்த்தினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.